பெரிய தொழிலதிபருங்க. அவன் சாப்ட்வேர் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கிங். அவன் கிங் மேக்கர். அவன் எதுக்கு கோழி குஞ்சு வாங்கி கொடுக்குறான்? ஒரு கோழி குஞ்சை வைத்து ஒரு ஆண்டில் ஒரு குடும்பம் 80,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்று பில்கேட்ஸ் சொல்றான். பில்கேட்ஸ் சொன்னா நம்புகிற உலகம் எங்கள் அண்ணன் சீமான் சொன்னால் கிண்டல் செய்கிறது. ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலையை மாற்ற சொல்லி பில்கேட்ஸ் சொன்னா கேட்பீங்க, உங்க மகன் சொன்னா கேட்க மாட்டீங்களா? மாற்று பொருளாதாரத்தை முன்வைக்கத்தான் வந்திருக்கிறோம். நாம் பருத்தி ஆடைகளை அணிவதற்கு, நம்முடைய மானத்தை காப்பதற்கு உதவிய திருப்பூர் தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள் இன்றைக்கு நடுத்தர நிற்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, விவசாய சின்னம். அந்த விவசாய சின்னத்திலே கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் செலுத்துகிற வாக்கு நம்முடைய தலைமுறையை மாற்ற இருக்கிறது. இங்கே வடவர்களுடைய பிரச்சனை, நாம் ஆட்சிக்கு வந்தா மேரே பானிபூரி ஹே, மேரா தோல் மேரா ஹே அப்படின்னு போயிடுவான். நீங்க விரட்ட வேண்டாம். நம்ம வட இந்திய தொழிலாளர்களை அவமானப்படுத்த விரும்பல, அவளை அசிங்கப்படுத்த விரும்பல. உலகம் தழுவி நேசித்த இனம், யாதும் ஊரே யாவரும் கேளு என்று போற்றிய இனம். எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாழுங்க, அதுல மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம். தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு மட்டுமே வேலை என்ற சட்டத்தை கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேலை சட்டத்தை கொண்டு வருவோம். மீதி வா 10 விழுக்காடு நீ வேலை பாரு, சம்பாதி போயிரு. ஆனா இங்கே ஆதார் கார்டு எடுக்கிறது, இங்கே ஓட்டு போடுறது, இங்கே குடிசை கட்டுறது, இங்கே எங்க விட்டு பிள்ளைய கட்டுறது, அது நடக்காது. தொட்டா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும், என்ன தெரியும். அதனால ரொம்பலாம் நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல? அண்ணாமலையின் பயணமோ ஸ்டாலினுடைய ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டு சாட்சியோ அல்ல. மிகப்பெரிய மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டு. கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே கூடியிருக்கிறது என்பதுதான் அதற்கான எடுத்துக்காட்டு. இவன் திமுக இப்படி கத்தனம்னா 300 ரூபாய், ஒரு முறை கத்த 200 ரூபாய். தளபதி அப்படின்னா 200 ரூபாய், அப்புறம் சின்னவரே அப்படின்னா 200 ரூபாய். இங்க அப்படி கிடையாது, இங்க அப்படி கிடையாது. வாழ்க ஒளிக கோஷம் கிடையாது. எங்க அண்ணன் சீமா 2010 சொன்னாரு. நான் கூட அப்ப இன்னும் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். டேய், 50 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல், கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒளிக. இனி 500 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல், நாம் தமிழர் வாழ்க நாம் தமிழர் ஒளிக. இதான் எங்க அண்ணன் சீமானை அவதூறால் வீழ்த்தலான்னு பார்க்கிறான், கேலிகளால் கிண்டல்களால் சீமானை வீழ்த்தலான்னு பார்க்கலாம். என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் கனவில் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் 24 நாடுகளை புரட்டி போட்ட பிரபாகருடைய தம்பி இந்த நிலத்தை ஆளாமல் ஓய போறதில்லை. 2026 செங்கோட்டையன் சீமானுடைய முழக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், ஒரு மான தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். ரொம்ப ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் பல பேர் கேட்டான். ஒன்னே ஒண்ணுதான், வெள்ளை சக்கரை இருக்கு பாருங்க, சீனி. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா அருமையா இருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், நக்கிட்டு நல்லா அருமையா இருக்கும். ஆனா அந்த வெள்ளை சக்கரை சாப்பிட்டா உடம்புக்கு கேடு.